இத பார்த்துட்டு ஏதோ வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஏரியான்னுலாம் நினைச்சிராதீங்க. மழை தீர்ந்து தாவும் நதி அலை நான். இது நம்ம டெல்டால இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான். கிராமத்துக்குள்ள ஒரு சின்ன காடு இருக்கு. அந்த காட்டுக்குள்ள துள்ளி குதித்து ஓடக்கூடிய மான்கள், பதுங்கி போகக்கூடிய நரி, வேட்டையாட போகக்கூடிய காட்டுப்பன்றி அப்படின்னு எல்லாமே எந்தவித கட்டுப்பாடும் இல்லாம சுற்றித் திரியுது. அது மட்டும் இல்ல, ரஷ்யா, யூரோப் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல இருந்து வரக்கூடிய பறவைகளும் இங்க வந்து தங்கிட்டு போறது வழக்கமாம். இங்க இருக்கக்கூடிய குதிரைகள் எல்லாமே நொண்டி நொண்டி நடக்கிறத என்னால பார்க்க முடிஞ்சுது. அதோட ஹூஃப், அதாவது கால் பாதத்துல வளரக்கூடிய நகம் போன்ற பகுதி சேதமடைஞ்சது தான் இதுக்கு காரணம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த குதிரைகளுக்கெல்லாம் லாடம் அடிக்க மாட்டாங்கல்ல. 2004ஆம் ஆண்டு சுனாமி ஏற்பட்ட போது இந்த காட்டை சுத்தி இருக்கக்கூடிய கிராமங்கள் கொஞ்சம் பாதுகாப்பா இருந்திருக்கு. காரணம், இங்க அலையாத்தி காடுகள் இருக்கு. அலையாத்தி காடுகளோட பண்புகள் பத்தி முன்னதாகவே நான் வீடியோ போட்டிருக்கேன். வேணும்னா பாத்துக்கோங்க. இதோ வெள்ளை கலர்ல இருக்கே இந்த பெரிய டப், இதெல்லாம் வந்து கோடை காலங்கள்ல தண்ணீர் நிரப்பி வச்சிருவாங்க, விலங்குகள் குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ இந்த காடு டெல்டால எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. இல்லைனா நான் நாளைக்கு என் ஸ்டோரியில ஷேர் பண்றேன். அப்போ நான் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பை.